வணக்கம் நண்பர்களே, நம்ம மைஃபாரஸ்ட் கம்பெனியில் எப்படி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதும் வித்ட்ராவல் பண்ணுறதும் பார்க்க போகிறோம். வாங்க உள்ள லாகின் பண்ணுறலாம். லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி இந்த மாதிரி டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது டாப்அப் வேலெட்டில் தான் நம்ம டெபாசிட் ஃபண்டு லோட் பண்ணோம். அப்போ தான் ஐடி ஆக்டிவேஷன் பண்ண முடியும். அதுக்கு நம்ம 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபண்ட் டெபாசிட்னு ஒரு ஐக்கன் டாப்லேயே இருக்கும். இது வழியாகவும் ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் போகலாம். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம 3 லைன்ஸ் கோடு இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணி அது வழியாகவும் நம்ம டெபாசிட்டுக்கு போகலாம். அதில் பார்த்தீங்கன்னா யூசர் ஃபண்டு வியூங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அடிக்கோடிட்டுருக்கேன். அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் டெபாசிட் ஃபண்டுன்னு ஒரு நேம் இருக்கும். அதை டச் பண்ணிட்டு உள்ளே வந்தாலே நம்ம பேமெண்ட் மோடு செலக்ட் பண்ணுவோம். யூஎஸ்ஐடி பெப்20 நான் பெப்20 தான் பண்ண போகிறோம். பெப்20 செலக்ட் பண்ணுறோம். அப்போ டாலர் எவ்வளோ பண்ண போகிறோம், $100 இல்லை $500 இல்லை ஒரு $1000 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே யூசிடி பெப்20 அட்ரஸுக்கு இருக்குது, கியூஆர் கோடும் இருக்குது. அட்ரஸில் பேஸ்ட் பண்ணிட்டு அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறோம். அட்ரஸ் காப்பி பண்ணிவிட்டு நம்ம எந்த வேலெட்டில் வச்சுருக்கோமா, சேஃபாலா, ட்ரஸ்ட் வாலெட்டா, மெட்டாமாஸ்கா, டோக்கன் பாக்கெட்டா, எங்கே நம்ம வேலெட்டு டாலர் இருக்கிறதோ அங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சக்ஸஸ் பண்ணி கேஷ் அட்ரஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அது எப்படிங்கிற உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ காட்ட போகிறேன் ஸ்க்ரீன்ஷாட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா சேஃபாலில் நான் ஒரு 100 பண்ணிக்கிறேன். சக்ஸஸ் ஒரு நேம் வந்துருக்கா பார்த்து உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை உங்களுக்கு இங்கே எடுத்திருக்கேன். அது எப்படிங்கிறத இதிலே கேஷ் அட்ரஸ்ன்னு இருக்குது. சைடில் நம்ம டச் பண்ணி காப்பிங்கிற இங்கேயே இருக்கனால இங்கேயே காப்பி பண்ணிட்டாலே போதும் கேஷ் அட்ரஸ்ஸு. அப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நம்ம காப்பி பண்ணிவிட்டு நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். சப்போஸ் ஒரு இடத்துல இருக்காது, அதுக்குள்ள மோர் ஒரு டீட்டெயில் இருக்கும். டச் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிஎஸ் ஸ்கேன் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா கேஷ் அட்ரஸ்ஸு இங்கேயே காமிக்குது. அது பக்கத்துலேயே பார்த்தோன்னா காப்பிங்க ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல டச் பண்ணி நம்மலாம் நம்ம காப்பி பண்ணலாம். ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் நம்ம இது வைக்கக்கூடாது, நம்ம அதை வைக்கணும். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் இல்லையா, அதான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். நம்ம இது எல்லோரும் பண்ணிடக்கூடாது. அப்போ இங்கே கேஷ் அட்ரஸை பேஸ்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை இங்கே நம்ம அப்லோடு பண்ணணும். சரிங்களா? அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் பண்ணிட்டோம்னா முடிந்தது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஆப்ஷன் வரும். ஒரு டெபாசிட் ரெக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஃபண்டு டெபாசிட் ரெக்வஸ்ட்டு. இது கொஞ்ச நேரம் ஒரு 2-5 மினிட்ஸ் நீங்கள் டைம் கொடுக்கணும். அப்போ தான் எனக்கும் ஃபண்டு இங்கே லோட் ஆகி வரும். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா எங்கே திரும்ப ரிட்டர்ன் பேக் கோ டு டேஷ்போர்டு. டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா இங்கே டாப்அப் வேலெட்டில் 0 இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஃபண்டு வந்துருச்சுன்னா இங்கே லோட் ஆகும்.